ఓం శ్రీ గురుభ్యో నమః. ధ్యానమూలం గురుర్మూర్తి, పూజామూలం గురుర్పదం, మంత్రమూలం గురుర్వాక్యం, மோட்சமூலம் குரு கிருபா. ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய. எல்லாம் அல்ல குருவாரினாலே இன்றைய தினமும் கைலாஸ் மானசரோவர் யாத்திரையின் 2026 ஆண்டு 7ஆம் மாதம் 22ஆம் தேதி இந்த யாத்திரை 2ஆம் நாளாகிய இன்று என்னென்ன விடயங்கள் நடந்தன என்பதை பற்றி ஓர் அறிமுகம். சென்ற காணொலியில் முதலாம் நாள் நாங்கள் இறங்கி நடைமுறைகளை பற்றி கூறியிருந்தோம். இன்று அதிகாலை 7:30 மணியிலிருந்து 8 மணிக்குள் எங்களது காலை ஆகாரம் உணவை முடித்துவிட்டு பிரத்தியமாக எங்களுக்கு ஒரு டால்பின் வண்டி ஒன்று புக் பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் 4 பேர் ஏற்றி கொண்டு எங்களை கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு இங்கே நேபாள் மொழி கதைக்கக்கூடியவரும் இங்கிலீஷ் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒருவரையும் அனுப்பியிருந்தாங்க. இவர்கள் மூலம் ஆலயங்களை சுற்றி பார்த்ததற்காக நாங்கள் சென்று இருந்தோம். நாங்கள் இருக்கும் விடுதி யலநாராயணர் ஆலயத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கு. முதலாவதாக நாங்கள் பசுபதிநாத் சிவன் கோயில் அவரை தரிசனம் பண்ணுவோம் என்று பசுபதிநாத்துக்கு சென்றிருந்தோம். அங்கு அந்த ஆலயங்களை சுற்றி காட்டுவதற்காக பக்கத்தில் இருக்கின்ற அது அவங்களுக்கு ஒரு உள்ளெல்லாம் போய் சுற்றி காட்டலாம், இல்லாட்டி கடினமான ஒரு விடயம் அங்கே மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் போகிறது. அதில் ஒரு அறிமுகமான ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க கூட்டி கொண்டு போய் பசுபதிநாத் ஆலயத்தை எல்லாம் சுற்றி காட்டினாங்க. அன்று அப்போ அதில் ஒரு 3 மணி நேரம் எடுக்கும் எப்படியும். ஏன்னா அந்த இடங்களை சுற்றி பார்த்து வழிபட்டு பூஜை தட்டு கொடுத்தோ அதில் அந்த சூழலை சுற்றி பார்க்கறதுக்கு நியாயமான நேரம் எடுக்கும். அப்படி அந்த இடத்தை சுற்றி பார்த்து வழிபாடுகளை முடித்து கொண்டு மானசரோவரத்தில் யாகம் பண்ணுறதுக்காக நவதானியங்கள், யாக ஆகுதிகள், சமித்துக்கள், பத்தி சூடம் இப்படியான இவைகளையும் வாங்கி கொண்டு அங்கிருந்து குகேஸ்வரி சக்தி பீடத்துக்கு சென்றிருந்தோம். குகேஸ்வரி சக்தி பீடம் இந்த படங்கள்ல நீங்க பார்க்கலாம். இது சிவபெருமான் சதிதேவி, தட்சனோட மகள் தட்சாயினி சதிதேவி யாக குண்டலத்துல இறங்கி மாய்த்து கொள்கிறார். அப்போ அந்த சதிதேவியின் உடலை சிவன் தாங்கி கொண்டு யுக காலங்களாக அலைஞ்சு கொண்டிருக்கிறாரு. அப்போ இதை பார்த்த மகாவிஷ்ணு இப்படியே மகாதேவரை சுற்றி கொண்டு வேதனையில் இருக்கிறதால இந்த பிரபஞ்சம் அழியிற நிலைக்கு வருதுண்டு சிவனோட கையில இருந்து சதிதேவிய தனது சக்கரத்தால துண்டு துண்டாக வீழ்த்தி விடுறாரு. அதுல 64 துண்டுகளாக பிரிந்த அந்த உடல் இந்த நமது இந்தியா, நேபாள், இலங்கை இப்படியான தேசங்கள்ல கொண்டு விழுந்தது. அதுல பார்வதி தேவி என்ற பல்லு விழுந்த ஒரு இடம் பசுபதிநாத் ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கு. குகேஸ்வரி ஆலயம் என்றது ஒரு பள்ளத்துக்குள்ள இருக்குது. அதை அப்படியே கவர் பண்ணி மூடி வச்சிருக்காங்க. நம்ம போய் அதை அப்படியே பார்த்துட்டு வழிபட்டுட்டு வரலாம், அந்த அளவுல இருக்கு. அதையும் போய் தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணி கொண்டு மீண்டும் நம்ம அங்கிருந்து புறப்பட்டு ஒரு புத்தர் ஒரு இதொண்டு இருக்கு, பஞ்சல மாதிரி. இதில் பாருங்க, அந்த இடத்துக்கு சென்று இருந்தோம். பூதநாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அதுக்கே ஒரு சுற்றி வாரத்துக்கு 1 மணி நேரம் எடுக்கும். அதில் உள்ள மந்திரங்களை சுற்றி கொண்டு அதில் அவங்ககிட்ட அந்த மந்திர ரோல் இருக்கும், அதையும் ரோல் பண்ணி கொண்டு அதுகளில் நிறைய கடைகள் எல்லாம் இருக்கும். அவைகள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு
காசி மாத்திரண்டா இப்போ டாலரா மாத்திரண்டா அதெல்லாம் அங்கே வசதி இருக்குது. யாகத்துக்குரிய பவுடர்கள் மூலிகை பவுடர்கள் அங்கே வச்சுருக்காங்க. இங்கே பசுவதியில் வந்து பசுவதி காத்மாண்டுவில் பசுவதிநாத்தில் வந்து பேக்கெட்டாக மூலிகைகள் 108 மூலிகைகள் வாங்கலாம். அங்கே வந்து அரைச்சி பவுடராக வச்சுருப்பாங்க. அது 1 கிலோ வாங்கிட்டு இனி அப்படியே இருந்து அங்கேருந்து சுயம்புநாத் என்று சுயம்பாக அந்த சுயம்புநாத்திர வரலாறு அப்படின்டா இப்போ பசுவதிநாத் இருக்கிற இடம் வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்காக இருந்த இடம். அதில் நீர் தேங்கி இருக்கிற குளம் ஒரு குட்டையாக அது வந்து ஒரு பள்ளத்தாக்காக அப்படி இருந்தது மலைகளாக. அப்போ அதில் வந்து ஒரு மகரிஷி வந்து தவத்தில் பார்க்குறாரு. அதுக்குள்ள ஒரு பசுவதி ஈஸ்வரர்ண்டா அர்த்தநாதீஸ்வரர் பொருள்படும். அதுபோல 2 லிங்கம் சேர்ந்ததாக அதில் ஒரு லிங்கம் காட்சி கொடுக்குது. அப்போ அவர் வந்து தன்னால் அது முடியாதுன்றதுக்காக அந்த நேபாள் மண்ணுகிட்ட சொல்றாரு, இதுக்குள்ள இப்படி ஒரு லிங்கம் இருக்கு, இதை நம்ம இந்த நீரோட வச்சா இந்த நீரை வத்த வச்சா நம்ம அந்த லிங்கத்தை வழிபடலாம் அப்படி என்று சொல்லி அந்த மண்ணை நினைக்கிறாண்டா பெரிய ஒரு மலையை உடைச்சி இதுல தேங்கி இருந்த தண்ணியெல்லாம் அந்த பள்ளத்துக்கு அனுப்புறாரு. பெரிய ஒரு பள்ளத்தாக்கு அது. இப்ப அது வந்து வாகேஸ்வரி நதி ஓடிக்கொண்டிருக்கு. அது இப்போ நதியாக போயிட்டு பெரிய இதாக போயிட்டு அதை உடைச்சி அந்த இடத்துல மலையை உடைச்சி அப்படி தண்ணியை அவர் வந்து ஓட்டம் காட்டி கொண்டு இருக்கிறார். அப்படி ஓட்டம் காட்டி கொண்டு பார்க்குற நேரம் அந்த ஆழத்தில் வந்து ஒரு லிங்கம் இருக்கு. அப்போ அந்த தண்ணி திரும்ப அந்த இடத்துக்கு பள்ளத்துக்கு அப்படின்னு வருந்தானே, அப்போ அந்த இடத்துல வைக்கலாதுண்டு அவங்க நேராங்க அந்த லிங்கத்தை எடுக்கிறாங்க. எடுத்தா அதில் வந்து ஒரு பகுதி லிங்கம் தான் வருது, சுயம்புவாக வந்த ஒரு பகுதி லிங்கம் வருது. அதை எடுத்துக்கொண்டு இந்த மலை உச்சியில பிரதிஷ்டை பண்றாங்க. அதுல இருந்து அதுக்கு சுயம்பு நாத் பெயர் வந்தது. அதுல ஒரு அங்கம்தான் பசுபதிநாத் ஆலயத்துக்கு கீழே இருக்கிறது. அது நீ அதுல தண்ணி தேங்கி இருக்கிறதுக்காக அந்த இடத்தை நிரவி ஒரு சமதரையாக்கி அதுல இருந்து அந்த லிங்கத்தில இருந்து பட்ட மாதிரி மேலே இப்ப இந்த லிங்கத்தை வச்சிருக்காங்க. அந்த அதிலிருந்து வந்த லிங்கத்துல இப்ப இருக்கிற லிங்கம் பட்டு கொண்டு இருக்கு. அதுக்குள்ள இருக்கிறதும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பானலிங்கம், 4 முகங்கள் கொண்டதாக அப்படி இருக்கிறது. பிறகு அந்த சிவம்புநாத் அதையும் வழிபட்டுட்டு சின்ன சின்ன ருத்ராட்சங்கள் இலங்கை கொண்டு வரதுக்குரிய இதுகள் அந்த ஞாபகத்தை சின்னங்கள் அங்கேருந்து இந்த இந்த படங்களை பாருங்கள் எவ்வளோ ஒரு சக்தியான ஒரு இடம் அண்டு. அதெல்லாம் வாங்கி கொண்டு நாங்கள் நீ திரும்ப அப்படியே பிற்பகல் 3 மணி ஆகிடுது. ஏண்டா 3 மணிக்கு நம்ம இடத்துல இருக்கிற ஹோட்டல் வந்து லஞ்ச் அந்த மதிய உணவை நிறுத்திடுவாங்க 3 மணியோட. அப்போ அதுக்கு நாங்கள் வரணுமன்றதுக்காக இங்கே விடுதிக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அப்போ வார நேரத்தில் மழையாக இருந்தது. அப்போ மழையாக இருக்கிறதால ஜலநாராயணர் பார்க்க முடியாமல் இருந்தது. காரணம் என்னென்னா ஜலநாராயணர் இருக்கிறது வந்து கோயில் மாதிரி கட்டி கோயிலுக்குள்ள இல்லை, அது வெட்ட வழியிலே இருக்குது. அவர வரலாறும் ஜலநாராயணர் வரலாறும் ஒரு முக்கியமான வரலாறு. அது எப்படி ஏண்டா ஒரு அந்த பகுதியில் தோட்டம் செய்கிறதுக்காக ஒருத்தர் வந்து மடு நீர் தேக்கி வைக்கிறதுக்காக ஒரு பள்ளத்தை உருவாக்கியிருக்காரு. பள்ளத்தை உருவாக்கின உடனே அந்த இடத்துல வந்து கடாரண்டு ஒரு சத்தம் கேட்குது அந்த தோன்ற நேரத்தில். அப்போ என்னென்று அதை தோண்டி பார்க்குற நேரம் கல் ஒரு பாறை. அப்போ அந்த பாறையை அவங்க வளைச்சி அப்படி எடுத்தா அது அப்படியே உருவமாக இருக்கு, ஒரு விஷ்ணு படுத்திருக்கிற மாதிரி ஒரு உருவச்சிலையாக அது வந்து இயற்கையாக இருக்கு. இருந்தால் அவங்க அதை எடுக்கிறதுக்காக கீழே தண்ணியை கொஞ்சம் கூட இருந்தால் தூக்கு ரிலேஷன் தான் அங்கே கீழே இருந்த மண்ணெல்லாம் எடுத்தா அந்த தண்ணியில் அது தங்கி இருக்கு, அடிக்க போகுதில்ல, அது தண்ணியில் மிதந்து கொண்டு இருக்கு. இப்படியாக அந்த ஜலநாராயணருக்கு வரலாறு இருக்கு. அப்போ இன்றைக்கு அதை பார்க்க முடியாமல் போயிட்டு மழைய காரணமாக நாளைக்கு காலையில் அல்லது கையில் முடிச்சுட்டு வந்து அதை வந்து தரிசிக்கலாம். ஏன்னா நம்ம இருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் நடந்து போனாலே அதை பார்க்கலாம், வழிபடலாம். அப்படியான ஒரு இடம். இப்படி காலநிலையில் கொஞ்சம் சீரில்லாத காரணத்தினாலே நேரம் பற்றாக்குறையினால நாங்கள் முக்கியமான இடங்களை பார்த்துட்டு வந்தோம். வந்து இனி மதிய உணவு அருந்தித்து இருக்கிற நேரம் நம்மளோட முகவர் வந்து நம்மளுக்குரிய ஜக்கெட், பேக், தொப்பி
முதுகு வேக் இப்படியான ஒரு 4 இது கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அவங்களோட கொம்பனிக்கு வந்து ஒவ்வொரு கலர் இருக்கு. இப்போ நம்ம அந்த ஜக்கெட்டை போட்டுட்டு இப்போ பரிக்கிரமம் நம்ம கைலாயத்தை சுற்றி வாரம்னு வைப்போம். எவ்வளவோ இந்த வருஷம் எக்கச்சக்கமான மக்கள். அதால நான் போன காணொலியில சொல்லியிருந்தேன், இன்றைக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க என்னடா இடவசதி பற்றாது. அவ்வளோ பேருக்கு சமையல், ஹோட்டல் வசதி இதெல்லாம் பார்க்கணும் தானே. இப்போ இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இவ்வளோ வசதியும் இருக்குது. இப்போ நம்ம தாண்டி தாண்டி போக போக அப்படி இருக்குது. அப்போது இவ்வளவு பேர் வந்து கைலாய மலையை பரிக்கிரமம் செய்கிற நேரம் நம்மளை கவனித்து கொண்டு வருவாங்க. கைடுமார் வந்து காவலாளர்கள் என்றா நம்மளுக்கு உதவிக்கு அவங்க வந்து கொண்டு இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளை அந்த குழுக்குள்ள கூட்டங்களுக்குள்ள நடக்கிற ஆக்களுக்குள்ள கண்டுபிடிக்கணும் வந்து ஒவ்வொரு கம்பெனி இதுக்கும் ஒவ்வொரு இது. இந்த முறை முதல் இருந்த ஜாக்கெட் இல்லை, இப்போ நம்ம வந்து அவ்வளோ பேருக்கும் ஒரு புது நான் பாதி நீ பாதி என்ற மாதிரி நீலமும் ஒராஞ்சும் சேர்ந்தது. அப்படி ஒரு புதுமையான ஒரு இதொண்டு நம்மளுக்கு அடிச்சிருக்காங்க இந்த வருஷம். இப்போதான் எங்களுக்காகத்தான் அது வந்தது. அது அது வந்து தந்தாங்க. மற்றது பேக்குகள் மாறுபட்டாலும் அதில் வந்து அவங்களோட அட்ரஸ் இருக்கும் இந்த கொம்பனியண்டு. அது எங்கே போனாலும் அவங்க வந்து கால் பண்ணி அதில் டெலிஃபோன் நம்பர்லாம் இருக்கும், கால் பண்ணி தந்துடுவாங்க. இப்போ சிலர் வந்து அவங்க பேக் கொடுத்தாலும் அந்த பேக்கை வந்து பாவிக்கல, தாங்கள் வந்த சொந்த பேக்கில் கொண்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல செக் பாயிண்ட், இப்போ நம்ம ரஜவாகாடி என்ற இடத்துல வந்து இதுக்குள்ளே தீப்பெட்டுக்குள்ளே போகக்குள்ள அதில் ஒரு இமிக்ரேஷன் இருக்குது. அதில் வந்து மெஷினில் எல்லாம் போட்டு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி ஏற்றிட்டு போகக்குள்ள 2 பேக் மாறுபட்டுருக்கு, அவங்களுக்கு தெரியாது. பிறகு பார்த்தா கேருங்கன்ற இடத்துல போய் பார்த்தா 2 பேக் இல்லை. அதை தேடி எடுத்து செல்றதுக்கு 4 நாள் எடுத்தது. அதால் அவங்க வந்து கொம்பனியாக அதுக்குரிய கலரில் எல்லாருக்கும் நம்பர் கொடுத்து வேக் தருவாங்க. இப்போ எனக்கு 4ஆம் நம்பருண்டா, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம்டா, நம்ம 4ஆம் நம்பர், என்னுடைய வேக் 4ஆம் நம்பருண்டு நம்ம சொல்லிட்டு போனால் சரி, எழுதி எடுப்பாங்க. பிறகு நம்ம 4ஆம் நம்பருக்கு திறப்புன்னு ஹாட் தான். அது காட்டை கொண்டு வச்சு நம்ம ரூமை திறந்து நம்ம இருக்கலாம். நம்மளுக்கு வேக தூக்குறதுக்காண்டே ஒருத்தர் வருவார். அவர் வந்து நம்மளை வாசலில் தட்டி ரூம் கதவுல தட்டி தந்துட்டு போவார். அப்போ ஒவ்வொரு பேக்குக்கு நம்பரோட நம்மளுக்கு இன்றைக்கு அந்த பொதி செய்கிறதுக்குரிய பேக்குகளை தந்தாங்க. அதில் நம்ம கொண்டு வந்த நம்மளுக்கு தேவையான சாமானெல்லாம் மாறி அடுக்கணும். அடிக்கிட்டு நம்ம கொண்டு வந்த பெட்டி, நம்ம சூட்கேஸ் அது கொண்டு வருவோம் தானே, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரில் வச்சுட்டு இங்கே வச்சுட்டு போயிடும். அப்போ அவங்களோட கலரில் இருக்குமுன்னா பயணத்துக்கு லேசாக இருக்குமுன்றதுக்காக இப்போ நான் எல்லாம் அடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் தூங்க முதல் நம்ம ஒரு வீடியோ செய்து போட்டுருவோம். ஏண்டா இது ஆர்வமாக பார்க்குறார்கள் இருக்கு. ஏன் இதெல்லாம் போடுறேன்டா, இதை பார்த்து ஒருத்தர் ஆர்வப்பட்டு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், சிலர் இதை பார்த்துட்டு விளங்காம ஏதோ இதண்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆருக்கு ஒருத்தருக்கு இது புரிஞ்சு, இப்போ நான் போன காணொலியில் நிறைய பேர் பாரத்துக்கு அந்த இது போட்டிருந்தாங்க, அடுத்த வருஷம் அழைச்சிருவோம். அந்த சிந்தனை ஒன்று உருவாகணும் இதை பார்க்குறவங்கள மனசில். அதுக்காக தான் இந்த காணொலியில் நம்மளுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் செய்து போடுறோம். ஒருத்தருக்கு கூட அது வந்து அந்த பாக்கியம் கிடைச்சி தண்டா அது பெரிய புண்ணியம். அது அவங்களுக்கும் ஒரு விடுதலை. இந்த பிறவி இனி எடுக்க வேண்டியது இல்லை. அப்படியான ஒரு அது நான் போக்குள்ள சொல்லுவேன், ஏமத்துவாரன்ற அந்த இடத்துக்கு போக்குள்ள சொல்லுவேன் அதுக்குரிய காரணத்தை. அப்போது அப்படியான ஒரு புண்ணிய காரியத்தை இலகுவாக நம்ம இந்த காணொலி மூலம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த ஆத்மா இதில் அடைய வேண்டிய ஆத்மாவுக்கு இது டக்குன்னு தீப்பத்தும். சரி, அப்படி வந்து நம்மளுக்கு அந்த பயண பையெல்லாம் தந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி இருக்கக்குள்ள என்னென்று தான் இதோ தெரியாது, பெருமைக்காக சொல்லலை, இந்த ஹோட்டல்ல இருக்கிற பெரியவர்கள், இந்த முகாமியாளர், மேனேஜர், இதுக்கு இந்த ஹோட்டலுக்கு சொந்தக்காரர் அவர், இதில் இருக்கிற இந்த ஹோட்டலுக்குரிய 3 பெரியவங்க தேடி வந்தாங்க. நம்மளை தேடி வந்து நேபாள் மொழியில் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு நேபாள் மொழி தெரியாது. அப்படி என்ன இல்லை, நான் வந்து பார்க்குறேன்னு இந்த சிரிப்புண்டு எனக்கு பெரிய ஒரு ஆறுதலை தருது, பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க பார்த்தது அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொன்னாங்க.
சொன்னோடனே நான் சந்தோஷப்பட்டு வந்து படம் ஒன்று எடுக்கலாமான்னு கேட்டாங்க. சரி எடுப்போம் அப்படின்னு சொன்னேன். சரி என்று நம்ம அவங்களோட நின்று ஒரு படம் எடுத்தேன். இதில் இந்த நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற 3 பேர் அந்த கோட்டோட இருக்கிறவங்க இந்த ஹோட்டலுக்கு பெரியவங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தம்பி நம்மளுக்கு பேக் சாமான் எல்லாம் கொண்டு வந்து தூக்கி தந்தவர் ஜாக்கெட் அது எல்லாம் வந்தவர். மற்ற பக்கத்தில் தொப்பியோட நிற்கிறவர் நம்மளுக்குரிய முகவர். இவரை தான் நம்ம பிடிச்சி இப்போ கைலாஷ் போய் கொண்டு இருக்கோம். சரி அப்படியாண்டு சந்தோஷமாக நடந்தது. பிறகு நாங்கள் இப்போ அந்த பேக்கில் எல்லா சாமான்களையும் அடுக்கி ரெடியாக இருக்கிறோம். இரவு சாப்பாடு புஃபே விரும்பினதை எடுத்து சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு சாமான்லாம் அடிக்கிட்டு பாடுறலாம் இருக்கிறோம். இப்போ தூங்கி எழும்பி நாளை காலையில் 9 மணிக்கு நம்மளுக்குரிய பஸ் வரும். இங்கே வந்த உடனே எல்லோரும் நின்று ஒரு படம் எடுப்போம். படம் எடுத்துட்டு நாங்கள் 8 பேர் ஆகிட்டோம். இப்போ முதல் நாங்கள் 4 பேர், இப்போ ஒரு 4 பேர் நாளைக்கு வந்து சேர்றாங்க நம்மளோட. அப்போது 8 பேர். சமையல்காரால், பேக் தூக்குறவங்க, நம்மளுக்கு கைடு, நம்மளோட இதுகளை உடலை செக் பண்ணுறதுக்கு, ப்ரெஷர் பார்க்குறதுக்கு, டைமெக்ஸ் என்ற ஒரு நம்மளோட ஆக்சிஜன் லெவலை சரி பண்ணுறதுக்கு அதெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தர். இப்படி அவங்களும் ஒரு 4 பேர். அப்போ ஒரு 12 பேருக்குரிய ஒரு ஒழுங்காயிட்டு. இப்போ நாங்கள் வந்து இந்த ஆலயங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிற நேரம் நேற்று நம்ம வந்து அவங்களுக்குரிய அந்த கட்டணங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ அவங்க வந்து எல்லா சாமானும் கட்டி ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம கைலாய யாத்திரை முடிஞ்சு வரும் வரைக்கும் குடிக்கிற தண்ணி இருந்து சமைக்கிற சாப்பாட்டு சாமான் அரிசி பருப்பு தொடக்கம் கேஸ் சிலிண்டர் அடுப்பு நிலத்துக்கு விரிக்கிற காப்பட் இப்படி எல்லாமே ஒன்றுமே விடாம எல்லாமே வாங்கி ரெடியாக இன்றைக்கு இருக்கிறாங்க. பாருங்க, குருவார்கள் இல்லாம நம்ம ஒன்றையும் அனுபவிக்க முடியாது. இப்போ ஒரு நெரிசலான கூட்டம் வந்திருந்தால், இப்ப நம்மளே 20 பேர் வந்திருந்தா ஒரு வயசு தான். அந்த கொஞ்சம் ஒரு சீட்ல 2 பேர் அப்படியே இருந்து போகணும். ஆனா இப்ப இவ்வளவு கிரௌட் வந்து இருக்கிற நேரத்திலையும் நம்மளுக்கு பாருங்க வர இருந்தாங்க. நம்மளோட இன்னும் ஒரு அமெரிக்காவில இருந்து ஒரு குரூப் வர தொடங்கி இருந்தது. பிள்ளைக்காரர்கள் வர இருந்தாங்க. அவங்களுக்கு டிக்கெட் பிரச்சனையா போயிட்டு, அப்போ அவங்களோட ஃப்ளைட் வந்து பிந்தி வருது. பிந்தி வந்தால் அவங்க எங்களோட வந்து ஜாயின் பண்ணிடலாது. அப்போ அவங்க வந்து சரி நாங்கள் அடுத்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறோம்னாங்க. சரி எப்படியோ வந்து சேர்ந்தா சரியானே அடுத்த குரூப்பில் அவங்க வந்து சேர்றாங்க. அதால் வந்து நம்மளுக்கு எப்படி அவர் வந்து நம்ம அவரை நம்பி அவரை பாதத்தை தொடணுமென்று அந்த ஆர்வத்தில் நம்ம துடிக்கி இருக்கிறோம். அவர் வந்து நம்ம எப்படி இந்த குழந்தைகளை நம்மளோட குழந்தைகளோ ஒரு பாதுகாப்பாக கண்ணு கருத்துமாக ஒரு சுதந்திரமாக நம்ம அழைச்சி போகிறோமோ அதுபோல் குருவர்களும் இந்த திருவர்களும் சேர்ந்து அழகான ஒரு பயணத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் பயணம். இந்த பயணம் நாளைக்கு தொடங்குது. 3ஆம் நாள், இன்றைக்கு 2ஆம் நாள். இவ்வளவு நடந்திருக்கு. இது விலங்குலாட்டியின் இந்த காணொலியை ஒரு தரத்துக்கு 2 தரம் கேளுங்க. நம்மளோட மனதில் ஒரு இது உருவாகும். அந்த உள்ள கமலம் உத்தமனார் வேண்டுவது என்பது போல நம்மளோட அந்த கமலத்துல அந்த சிந்தனை பிரகாசிக்கணும். அது பிரகாசிக்கக்குள்ள அவர் தன்னால அழைப்பார். பணத்தை பத்தி சிந்திக்க வேணாம், அது தன்னால வரும். இல்லை, ஒரு என்னுடைய அனுபவம். இப்போ கிட்டத்தட்ட கைலாய யாத்திரைக்கு நம்ம போகிறோன்னு சொன்னால் $2000 டிக்கெட்டுக்கு போகும். அதை விட ஏஜென்சிக்கு எல்லாம் ஒரு $5000 கிட்ட நம்மளுக்கு செலவு வரும். இந்த பயணத்துக்கு இலங்கையில் இருக்கிறார்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கிட்ட செலவு வரும். ஆனால் இதை நம்ம போயே அடையணும் என்று எந்த ஆத்மா உறுதியோடு இருக்கோ அதுக்குரிய வழி தன்னால திறக்கும். இது நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் இல்லை, 10 லட்சம் சும்மா வந்து கிடைச்சிருவாண்டு அந்த நேரம் அது வரும். இல்லை கடனை தான் பட்டு நம்ம போனாலும் அந்த கடன் எப்படி அடப்படுதுன்னு தெரியாமல் அடப்படும். அவற்ற பாதத்தில் நம்ம பற்றணும் அப்படின்ற அந்த துடிப்பு எல்லாரோட மனதிலையும் உருவாகணும். நம்மளோட வரல் என்றாலும் யாரோடையாவது ஒரு குழுவில் இணைஞ்சி இந்த கைலாய யாத்திரையை
ஒரு தரம் சரி வாழ்க்கையில் சென்று இந்த உடலோட இருக்கிற நேரம் அந்த இடத்தை பார்த்துருவணும். அப்படி இல்லையேண்டா நான் நினைக்கிறேன் என்னண்டா இந்த கைலாயத்துக்கு நான் போகலண்டா இந்த வாழ்க்கை இந்த உடல் எடுத்தது ஒரு வீணான காரியம் அப்படி என்ற மாதிரி தான் நான் என் அனுபவத்தை வச்சு நாங்கள் ஃபீல் பண்ணுறது. சரி, அதுக்கு அமைக்கிறது தெரியாது. அடுத்த வருஷம் அந்த முகநூலில் நான் போட்டிருந்தேன், சில ஐயாமாரு நாங்களும் பெறணும், எங்களுக்கும் அந்த ஆசை கிடைக்கணும், எங்களுக்கு பிரார்த்தனை. நிச்சயமாக நான் அந்த மனதில் என்னில் பட்டாக்களை நான் அந்த இடத்துல வச்சு அவர்கிட்ட வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க சொல்லி வேண்டுவேன். நிச்சயமாக அந்த ஆத்மாக்களை அவர் அழைப்பார். அடுத்த வருஷம் இந்த வருஷம் ஆரம்பம் பண்ணுறபடியா 5 பேர் தான் நம்ம குரூப்பாக பங்கேற்றோம். அடுத்த வருஷம் ஒரு 10 அல்லது 15 பேர் கொண்ட ஒரு இப்போ எனக்கு நீ பர்மிஷன் எடுக்கிற எல்லாம் வந்து பெர்மிட் எடுக்கிற எல்லாம் வந்து ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. போன தரம் கொஞ்சம் சிரமப்பட்டு எடுத்தோம், இந்த தரம் இலகுவாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. விசா எடுக்கிற நேரம் நான் வந்து என் பேரை கொடுத்து பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்து அதை ஓகே பண்ணக்குள்ள என்னுடைய இமெயில், என்னுடைய இலங்கை டெலிஃபோன் நம்பர் எல்லாமே வருது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அது சேவ் பண்ணியிருக்கு. பேரையும் பிறந்த தேதியையும் பாஸ்போர்ட் நம்பரையும் கொடுத்தா மற்றதுகள் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, தன்னால் ஒன்று கொடுக்குது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை எல்லாமே சேவ் பண்ணியிருக்கு அந்த கம்ப்யூட்டரில். அப்போ இனி நம்மளுக்கு வந்து இலகுவான முறையில் வந்து நம்ம ஒரு பயணத்தை ஒரு தொடங்கக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி தந்திருக்காரு. அதில் வந்து எந்தெந்த ஆத்மாக்களுக்கு கிடைக்குது தெரியாக. நிச்சயமாக அடுத்த வருஷம் அவர் அழைப்பார். அழைக்கிற நேரம் இந்த துடிக்கிற உள்ளங்களை நான் அழைச்சி கொண்டு போகிறதுக்கு வேண்டுதல் இருக்குது. மனதில் இங்கே வந்தால் எனக்கு அதே சிந்தனை தான், நம்ம மட்டும் அனுபவிக்கக்கூடாது, யாராக இருந்தாலும். இப்போ சிலருக்கு கடினமான ஒரு விடயம் பண வசதி, சிலருக்கு உடல்நிலை ஒத்துக்கொள்ளாது, சிலருக்கு பண வசதியும் உடல் இருந்தாலும் தொழில் நிமித்தமாக லீவு கிடைக்காது, இப்படி இருப்பாங்க. அவங்களும் ஒரு அந்த ஊந்துதல் அந்த மனதில் உருவாகணும், அந்த சக்தி உருவாகணும், அவர் ஈட்டெடுக்கணும். இதுதான் நம்மளோட ஆசையும். குருவே சர்வலோகானாம் விஜய பவரோஹினா நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. வேகமெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் தன் பெய்கழல்கள் வெல்க, புறதார்க்குச்சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவாருள் மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவாரோங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி
போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பஞ்ஞா கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மேயா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்க்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிட
தன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமே ஞானத்தார் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எங்காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள்